வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை வித்னஸ் கேஸ் சம்மந்தமாக இப்போ நீங்கள் அதிகமாக கேள்விப்படக்கூடிய வார்த்தை ஸ்டாட்யூட்டரி பெயில். முன்னாடி ஆன்டிசிபரி பெயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் நிறைய யூடியூப்லேயே மை வித்னஸுக்கு சாதகமாக பேசக்கூடிய மீடியாக்களில் கேட்டு நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட் கூட ஆகிருக்கலாம். என்ன அப்படின்னா, பெயில் இஸ் மேண்டட்டரி, ஜெயில் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு. பெயில் கொடுக்கறது கட்டாயம், ஜெயிலுங்கிறது அது ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு. அது அதை பற்றிய முழுசமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருக்குது. அப்புறம் செக்ஷன் கிராவிட்டி அப்படின்ட்டு இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. அப்படின்னு பார்த்தா கிராவிட்டி, எர்த்து கிராவிட்டி தான் வருது, கேஸ் சம்மந்தமாக எதுவும் வரமாட்டேது. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நிறைய இது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லப்படுது, அதோடைய உண்மையான வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்தி நீங்கள் தேடினா கிடைக்கும் அப்படின்னா, அதை பற்றி தகவல் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாட்யூட்டரி பெயில்னால் என்ன? ஏன்னா இப்போ நான் போடக்கூடிய இந்த மாதிரி கூகுள்லேருந்து இருக்கக்கூடிய டீட்டெயில் எடுத்து நான் தனியாக நோட்டில் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டால் நிறைய பேர் எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது இருக்குதுன்னு போய் படிங்கன்னா கூட அதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை. அதனால் லைவாக நான் எங்கேருந்து ஒரு சில ஆதாரங்கள் நான் திரட்டுறோம், அதிலிருந்தே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை போட்டால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் லைவாகவே உங்களுக்கு கூகுள் ரெக்கார்டே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்போ அது சம்மந்தமாக கூகுள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். முதல்ல ஆங்கிலத்துலேயும் அப்புறம் தமிழ்லையும் பார்க்கணும். ஏன்னா சில பேர் அதர் ஸ்டேட் பர்சன், ரீசெண்டாக நம்ம போட்ட ஒரு வீடியோவில் கூட ஒரு தெலுங்கானான ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கொஞ்சம் தெலுங்கில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு, எனி ஒன் பர்சன் அப்படின்னு. அதை நம்மளே அவருக்கு மொத்த டீட்டெயில்லையுமே அந்த வீடியோவில் போட்ட டீட்டெயிலில் தெலுங்கில் கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிடும், எல்லா விதமான தரப்பு மக்களுக்கு என்பதற்காக ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம் வாங்க. According to an academy about statutory bail is a legal right, also known as default bail, under section 167(2) of the Code of Criminal Procedure, CRPC, 1973. It is a right of the accused to be released on bail due to the failure of the prosecution to complete the investigation within a prescribed period. இப்போ இதற்கான தமிழுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அகாடமியின் கூற்றுப்படி, சட்டப்பூர்வ ஜாமீன் பற்றி. சட்டப்பூர்வ ஜாமீன் என்பது சட்டப்பூர்வ உரிமை. 1973ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் சிஆர்பிசி பிரிவு 167(2) இன் கீழ் இயல்பு ஜாமீன் என்றும் அழைக்கப்படுகிறது. குற்றவியல் விசாரணையை ஒரு காலத்திற்குள் முடிக்க அரசு தவறியதால் ஜாமீனில் விடுவிக்கப்படுவது குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமையாகும். பரிந்துரைக்கப்பட்ட காலம். இப்போ அதில் பரிந்துரைக்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இங்கே நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது எந்த கேஸுக்கு எவ்வளோ காலம் அதிகபட்சம் அவங்க ஜெயிலில் வச்சு இன்னும் கேஸுடைய விசாரிப்பதற்கு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வாங்க பார்ப்போம். இங்கிலீஷில் இருக்குது, இதற்கான தமிழுடைய அர்த்தமும் பார்ப்போம். சரிங்களா? இங்கிலீஷில் இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுறது ரீசன் நிறைய பேருக்கு தமிழ் அதர் ஸ்டேட் பர்சன்ஸுக்கு தமிழ் புரிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக தான். பாருங்கள் ஃப்ரெண்ட், சட்டப்பூர்வ ஜாமீன் பற்றி. சட்டப்பூர்வ ஜாமீன் என்பது சட்டப்பூர்வ உரிமை. குற்றவியல் நடைமுறை சட்டம் அது இயல்பு ஜாமீன்னு அழைக்கிறாங்க. ஸ்டாட்யூட்டரி பெயில் அப்படிங்கிறத இயல்பு ஜாமீன், இயல்பாகவே இந்த ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது இயல்பு ஜாமீன் அழைக்கிறாங்க. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விசாரணை முடிக்க அரசு தவறியதால் ஜாமீனில் வெளிவருவது குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமையாகும். தட்ஸ் லீகல் ரைட்ஸ். சிஆர்பிசி இன் பிரிவு 167(2) 10 ஆண்டுகளுக்கு குறைவான, இதுதான் வேலிடி பாயிண்ட்டு, 10 ஆண்டுகளுக்கு குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படும் குற்றங்களுக்கு 60 நாட்களுக்குள், நல்லா நான் புரிஞ்சு வச்சுங்க, அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 99% எம்டி வெளியேறுவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. மீதி அந்த 1% அது நம்ம மேலே உள்ளவன்ட்ட தான் இருக்குது. நம்மளை படைச்சவனான்னா அது நடக்கும். ஏன்னா நல்லது கிட்ட நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னாலே தெரியாது. அப்படிங்கிறது அந்த 1% அது நமக்கு மேலே உள்ள சக்திகிட்ட தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் 99% எம்டி செப்டம்பர் 5க்குள்ளே வெளியே வந்துடுவார் அப்படின்ட்டு. இதெல்லாம் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. 60 நாட்களுக்குள்ளே அல்லது 10 ஆண்டுக்கு மேலே தண்டனைக்குரிய குற்றம், சட்டம் இல்லை குற்றம் அப்படின்னா
90 நாளுக்குள் விசாரணை முடிக்கப்படாவிட்டாலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்டப்பூர்வ ஜாமீன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதனால தான் மைவித்ராஜ் எம்டிக்கு வந்து இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஜாமீன் வந்து எந்த கோர்ட்டில் போடுவாங்க, ஹை கோர்ட்டில் கிடையாது, டான்பிட் கோர்ட்லேயே போடலான்னு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஜாமீன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா டான்பிட் கோர்ட்டுடைய நீதிபதி தான் ஹை கோர்ட்லேயும் இந்த கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஆனரபிள் ஜட்ஜ் தமிழ்செல்வி அப்படிங்கிறவங்க. அதனால் வந்து டான்பிட் கோர்ட்லேயே இந்த பெயிலுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், விசாரணை கைதிகள் அந்த குற்றத்திற்காக குறிப்பிட்ட அதிகபட்ச சிறை தண்டனை காலத்தின் பாதி காலம் வரை காவல் வைக்கப்பட்டிருந்தால் அவர்களை ஜாமீனில் விடுவிக்க வழிவகை செய்கிறது. அதோடைய வேற ஒரு பிரிவு சட்டம் தான் இது. மற்றபடி மேலே உள்ள அந்த சிஆர்பிசி செக்ஷன் 167(2) அதனுடைய டீட்டெயில்டு தெளிவாக நமக்கு சொல்லிடுச்சு. கண்டிப்பாக ஸோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய செப்டம்பர் 2 ஜாமீன் அப்ளை பண்ணி செப்டம்பர் 5க்குள்ளே மைவித்ராஜ் எம்டி வெளியே வந்துடுவார். கண்டிப்பாக நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. வந்ததுலேருந்து ஓரிரு நாட்களுக்குள்ளேயே நமக்கான பேமெண்ட் போடுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் சர்ப்ரைஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்டியுடைய சர்ப்ரைஸ் அப்படின்னு. நிச்சயமாக ஒரு வாரத்துக்குள்ளே, அந்த மாதத்து செப்டம்பரோட எண்டுக்குள்ளேயே கம்பெனி இயல்பு நிலைக்கு திரும்பிடுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இவ்வளோ காலம் பொறுமை செஞ்சுட்டோம், இன்னும் ஓரிரு வாரங்கள் தான், யாரும் மனசை தளரவிட வேணாம். நிச்சயமாக வந்து நமக்கான அதாவது ஒரு சோதனை வருது அப்படின்னா அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சோதனை வருது. சும்மா இறைவன் வந்து தூக்கி கொடுத்துட மாட்டார். கடவுள் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தி அதுக்கப்புறமா தான் அதுக்கு அந்த தகுதி பெற்ற விஷயத்துக்கு நம்ம தகுதியான்னு பார்த்துட்டு தான் அந்த பெரிய விஷயத்தை கொடுப்பார். அதற்காக தான் இந்த ஒரு சோதனை காலத்தை மைவித்ராஜ் சந்திச்சிருக்கு. இதற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. மேலும் ஒரு இது போன்ற உண்மை சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.